கோவை அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கணபதி மாநகர், சேரன் மாநகர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், கல்வி கடன் மற்றும் நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என கூறிய திமுக அரசு அதை செய்ய தவறியதாகவும், மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் அனைவருக்கும் வழங்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னாங்க, உடனே கொடுக்கறேன்னு சொன்னாங்க. ஆனா கொடுக்கல. தகுதியானவர்கள் பிரிச்சுட்டாங்க. தகுதி இல்லாதவர்கள் எங்களை சொன்னா எப்படி அப்படின்னு சொல்லி மக்கள் கடுமையா கோவப்படுறாங்க. அதே மாதிரி இளைஞர், நாம இந்த பாயிண்ட்ல நம்ம சூழல் ஒரு பாயிண்ட்ல ஒரு 20 வயசு ஒரு யங் லேடி, அவங்க பாப்பா, அவங்க வந்து கேட்டாங்க, சார் கல்வி கடன் ரத்து பண்றேன்னு சொன்னாங்க, பண்ணவே இல்லை, நீங்க வந்தா பண்ணுவீங்களா? அந்த மாதிரி. சோ இந்த மாதிரி திமுக பொய், திமுகனா பொய்னா திமுகங்கறத மக்கள் புரிஞ்சு வச்சிருக்காங்க. இதை நாம் அனைவரும் அவங்களுக்கு எடுத்துட்டு போய் அவங்க காதுகள்ல சேர்த்தால் மட்டுமே போதும். அவங்க வந்து கண்டிப்பா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வருங்காலத்தில் 2024 எடப்பாடியார் அவர்கள் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதில் மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.